தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்காங்க. மொத்தம் 760 பணியிடங்களுக்கான அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் அதான் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி அப்பன்டிஸ்ஷிப் ஃபார் தி இயர் 2024-25 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்ளிகேஷன் பார்த்தோம்னா, ஸோ apprenticeship அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 760 போஸ்டிங் பார்க்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பாசிங் அவுட் 2020, 21, 22, 23, 24 இவங்கெல்லாம் எலிஜிபிள். ஓகே, ஹெயிலிங் தமிழ்நாடு அண்டர் 1 year apprenticeship ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வேக்கன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ரேஞ்சில் ஒரு 500 வேக்கன்ட் கொடுத்துருங்க. இன்ஜினியரிங்கில் ஒரு 500 வேக்கன்ட், சிவில் இன்ஜினியரிங் 460. ஓகேவா. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 28, ஆர்கிடெக்சர் ஒரு 12, ஸ்டைஃபன் 9,000 சொல்லியிருக்காங்க. 1 year டூரேஷன் 1 year, மொத்தம் 500 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னிக்கல் டிப்ளமோ அப்படி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் ஒரு 150 சொல்லியிருக்காங்க. 150, எலக்ட்ரானிக்ஸ் 5, ஆர்கிடெக்சர் ஒரு 5. ஸோ மொத்தம் 160 வேக்கன்ட் சொல்லுவாங்க. ஸோ 760 வேக்கன்ட், 460 இங்கே 500 ப்ளஸ் ஒரு 660 மந்த்லி டைம் 8,000 1 year சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நான் இன்ஜினியரிங் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் ஒரு 100. ஓகேவா, 760 வேக்கன்ட்ஸ் மொத்தம். ஓகே, நான் 100 பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎல்லாம் ஒரு 9,000 டைப் 1 year சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மொத்தம் 760 வேக்கன்ட். ஓகேவா. இன்ஜினியரிங் ஒரு 500. ஓகேவா. இப்போ டிப்ளமோ ஒரு 160, இங்கே ஒரு 100. ஸோ மொத்தம் 760 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா, டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம். ஓகே, டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் பை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எம்பவர்டு கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அபோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும். கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோவுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் கிராண்டட் பை த ஸ்டேட் கவுன்சில் போர்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் யூனிவர்சிட்டி ஆஃப் ரிலவெண்ட் டிசிப்ளின். டிப்ளமோ இன் டெக்னாலஜி கிராண்டட் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த சபோன்னு கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிகிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் ரெகுலர் ஃபுல் டைம் கிராண்டட் பை யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் ரிலவெண்ட் டிசிப்ளின் சொல்லி யூஜிசி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டி, யூஜிசி அப்ரூவ்டாக இருக்கணும். ஏஜ் லிமிட் ஆக்ஸ் பர் த அப்பர்சன்டேஜ் ரூல்னு சொல்லியிருக்காங்க. ரெசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஓகே அது கொடுத்துருக்காங்க. நான் அப்லோட் பண்ண இதை லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 year சொல்லுங்கள். பீரியட் ஆஃப் 1 year சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி அண்டர்கான் த கரண்ட்லி ஒர்க்கிங் apprenticeship அண்டர் த ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி இது மாதிரி இன்டர்ன்ஷிப் இதிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் இப்போ நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் போர்ட் ஆஃப் apprenticeship ட்ரைனிங் is interested with the task of preparation of shortlist from the online application data. Shortlist of candidates will be done based on the percentage of marks obtained from the basic prescribed qualification as applicable to the respective disciplines. Shortlist candidates shall be intimated through the registered email ID. Shortlist candidates will appear for the certificate evaluation PWT Chennai office. So category A and B. Okay, and is already for students who have already enrolled in the old national web portal. Okay, the MHRD கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி என்ரோல் இன் நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டல் அப்படின்னா இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் apprenticeship இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். சரியா. ஸோ அதை பார்த்துக்குங்க. கேட்டகரி சி ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஹேவ் நாட் ஸோ ஃபார் என்ரோல்டு இன் த நேஷனல் வெப் போர்ட்டல். ஸோ அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இது நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி போட்டுங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் இஸ் 25/11. ஓகேவா. 25/11. லாஸ்ட் டேட் அப்ளைங் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இஸ் 31/12. ஓகேவா. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இஸ் தமிழ்நாடு is 31/12/24. So date on declaration of shortlist is 8/1. So verification certificate is 21
1/2025 to 24/1/2025. So last year candidates will be published in the website. Okay, www.boardsrb.com இந்த வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓகே இன்கம்ப்ளீட், ஓகேவா, இன்கம்ப்ளீட் ஆர் எரர்லெஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் ஆஃப்டர் டியூ டேட் வில் பி ரிஜெக்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எனி கிளியர் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் ஓகே tngop@board-srp.com அதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். சரியா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து 30/12 சொல்லியிருக்காங்க. ஓகே 31/12. அப்படி ஸ்டார்டிங் டேட் 25/11. ஓகேவா? ஸோ 1 இயர் இது. ஓகேவா? தேங்க்யூ.